தமிழ் பயிற்சி நூல் மலர் பருவம் 2. உள்ளடக்கம். ஃபர்ஸ்ட் லெசன் வழியை கண்டுபிடி. செகண்ட் லெசன் கொழுக்கட்டை விருந்து. தேர்ட் லெசன் பூம் வண்டியில் ஒரு பயணம். ஃபோர்த் லெசன் வீம்பு வேண்டாமே. ஃபிஃப்த் லெசன் ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. சிக்ஸ்த் லெசன் சிறுக சிறுக. ஃபர்ஸ்ட் லெசன் வழியை கண்டுபிடி. பிடித்த வண்ணம் தீட்டி மகிழ்வேன். இந்த மீனுக்கு வாத்துக்கெல்லாம் நீங்க கலர் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச கலர் பண்ணிக்கலாம். ஒத்த குடைகளை கண்டுபிடித்து இணைப்போம். ஒரே மாதிரி கலர் டிசைன்ல எந்த குடை இருக்குன்னு பார்த்து நீங்க மேட்ச் பண்ணணும். உரிய படத்துடன் இணைப்போம். இது என்னது? இது கத்திரிக்கோல் இங்க இருக்கு, பேப்பர் இருக்கு. பேப்பரை கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணலாம். இது கம்ப்யூட்டர் லேப்டாப். இங்கே மவுஸ் இருக்கு. லேப்டாப்போட மவுஸை கனெக்ட் பண்ணலாம். அடுத்தது இங்க தேன் கூடு தேனி, தென்னை மரம் தேங்காய். விடுபட்ட இடத்தில் பொருத்தமானதை இணைப்போம். இங்க என்ன இருக்கு? நூல் இருக்கு. அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? இது மாதிரி ட்ரெஸ் ரெடி பண்ணுவாங்க, ஸ்வெட்டர் ரெடி பண்ணுவாங்க. இங்க மழை பெய்யுது, சூரியன் இருக்கு. அப்போ அடுத்தது என்ன வரும்? இந்த வானவில் வரும். அடுத்தது இங்க ஆரஞ்சு பழம் இருக்கு, இங்க ஜூஸ் இருக்கு. அப்ப இடையில பழத்தை கட் பண்ணி ஜூஸ் போடுவாங்க. அந்த இமேஜ் தான் இங்க வரணும். காகம் யாரை தேடுகிறது? கண்டுபிடித்து வட்டமிடுவேன். இங்க காகம் இருக்கு. காகம் போஸ்ட்மேனா இருக்கு. தலையில தொப்பி போட்டிருக்கு, கையில லெட்டர்ஸ் வச்சிருக்கு. இப்ப கொடுக்க வேண்டிய லெட்டர்ல அணிலோட படம் இருக்கு. அணிலோட பொந்துக்குள்ள அணிலை தேடி பாக்குது. அணில் அங்க இல்ல. அப்ப அணில் எங்க இருக்கு? அணில் இங்க இருக்கு. இதை நீங்க வட்டம் போடணும். எழுத்துக்களை கண்டுபிடித்து வண்ணமிட்டு வரிசையில் எழுதுவேன். இங்க எழுத்துலாம் அப்படியே ஒரு படம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நீங்க கலர் பண்ணணும். இ ஆ ஆ இப்படி கொடுத்துருக்காங்க. உ ஔ ஏ. இங்க ஓ உ ஏ இ இதெல்லாம் நீங்க கலர் பண்ணணும். அதை நீங்க இங்க எழுதணும். ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு எழுத்தா எழுதணும். ஆ ஆ இ இ உ உ இப்படி ஃபுல்லா நீங்க அ இ ஃபுல்லா ஒவ்வொரு கட்டத்திலையும் எழுதணும். அடுத்தது பெயர்களை கூறுவேன், உரிய எழுத்துக்களை எழுதுவேன். இதெல்லாம் என்னது? இது காகம், வாத்து, கற்றாழை, கொக்கு, கேழ்வரகு, குரங்கு. இங்க வெள்ளரி, இளநீர், நாய், முட்டை, பந்து, வண்டு, மயில், எலுமிச்சை, மான், பப்பாளி, பஞ்சு. இது என்னது? இது அப்படியே அந்த படத்துக்கு நேரா அந்த எழுத்தெல்லாம் நீங்க எழுதணும். கொக்கு, குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே நீங்க எழுதணும். கா முதல் நா வரை எழுத்துக்களை கண்டுபிடிப்பேன், வட்டமிடுவேன். இங்க காங்காச்சா ஆ வரிசை மட்டும் நீங்க ரவுண்ட் பண்ணணும். கா ngா டா சா நா லா ரா நா தா. அடுத்தது வா யா மா பா நா ரா லா ரா. அதை நீங்க ஆ வரிசை மட்டும் நீங்க வட்டம் போடணும். அடுத்தது எழுத்துக்களை கொண்டு சொல் உருவாக்குவோம். இங்க ஒவ்வொரு எழுத்து கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து இந்த படத்துக்குரிய சொல் எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இது என்ன படம்? இது பட்டம். இது என்னது? இது இது ஆலமரம். இது என்ன படம்? இது இது கடல். இது
உழவர். கா முதல் நா வரை எழுத்துக்களை கண்டுபிடிப்பேன், வட்டமிடுவேன். அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் ஆ வரிசை பார்த்தோம், அதுக்கு அடுத்தது ஆ வரிசை. ஙா, சா, டா, நா, தா. இங்க கா, வா, ஞா, யா, பா, நா, ழா, லா, ரா, மா, லா, ரா, நா. எழுத்துக்களை கொண்டு சொல் உருவாக்குவோம். இது என்னது? இது இங்க எழுத்துக்கள் கொடுத்துட்டாங்க. அது என்ன சொல்? இந்த படத்துக்குரிய சொல்ல அந்த எழுத்துல இருந்து எடுத்து எழுதணும். இது நாய், இது இறால். இங்க என்ன இருக்கு? இது ஓணான். இது ஓணான், இது காளான். கதை சொல்வோம். நீங்க இந்த படத்தை பத்திலாம் கதை சொல்லணும். செகண்ட் லெசன், கொழுக்கட்டை விருந்து. கொழுக்கட்டை ஏன் வேகவில்லை? அடுப்பு எரியாததால். அடுப்பு ஏன் எரியவில்லை? மழை பெய்ததால். மழை ஏன் பெய்தது? புல் வளர. புல் ஏன் வளர வேண்டும்? மாடு தின்பதற்கு. மாடு ஏன் தின்றது? பால் கொடுக்க. பால் ஏன் கொடுக்க வேண்டும்? பாப்பா அழுததால். பாப்பா ஏன் அழுதது? எறும்பு கடித்ததால். கிண்ணம், சிரி, மிதிவண்டி, நெல், அணில், தம்பி, தயிர், பள்ளி, விழி, வாளி, நன்றி, சனி. பெயரை சொல்வோம், எழுத்தை அறிவோம். கிணறு, கிளை, கி. சிங்கம், சிலந்தி, சி. இது கரடி, மூடி, டி. மணி, ஆணி, நீ. இது திரை, திராட்சை, தி. மயில், குயில், ஈ. பூரி, நரி, ரி. எலி, பள்ளி, லி. இங்க விளக்கு, விறகு, வி. கிளி, கோமாளி, லி. விசிறி, பன்றி, ரி. நீ, ஜி, நீ, பி, மீ, ழி, நீ. இணைத்து சொல்லி விடுபட்டதை எழுதுவேன். இங்க இக்கி ஈயும் சேர்த்தா என்ன வரும்? கீ வரும். இங்கேயும் ஈயும் சேர்த்தா நீ. இந்த மாதிரி இந்த ரெண்டு எழுத்து சேர்த்தா என்ன எழுத்து வரும் அப்படின்றத நீங்க இங்க எழுதணும். இங்க ஈயும் ஈயும் சேர்த்தா ஈ வரும். இர்ரியும் ஈயும் சேர்த்தா ரீ வரும். இந்த மாதிரி இது ஃபுல்லாவே நீங்க ஈ வரிசை லைன் எல்லாமே எழுதணும். இங்க ஈ வரிசை லைனா கொடுத்திருக்காங்க. கி, நீ, சி, ஜி, டி, நீ, தி, நீ, பி, மீ, ஈ, ரி, லி, வி, ழி, லி, ரி, நீ. இங்க வந்து எழுதி பழகுவேன். இந்த டாட்ஸ் மேலேயே நீங்க அப்படி இந்த எழுத்துக்கள் எல்லாம் எழுதணும். படத்திற்கு உரிய முதல் எழுத்தை இணைப்பேன், எழுதுவேன். படத்திற்குரிய எழுத்து என்னது? இது சிறுத்தை. அப்ப அந்த சீன்றத இங்க எழுதணும் நீங்க. சி. கிளை, கி. சுறா, திமிங்கலம், தி. நிலா, நீ. இங்க மின்மினி, மீ. விளக்கு, வி. பின்னல், பி. எழுத்துக்களை கண்டுபிடித்து எழுதுவேன். இது என்ன எழுத்து? இது ரி. இது நீ. இது லி. இங்க 3 சுழி நீ, ரி, டி. இது ழி, ஈ, லி.
படித்து பார்ப்போம். படி, தடி, நரி, கரி, கிளி, வாளி. இங்க ஆணி, அள்ளி, மின்னல், ஏணி, பள்ளி, பின்னல். எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம். கிளி, கிளி. சிலந்தி, சிலந்தி, கரடி. இங்க கணினி, 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 நிலா, சிப்பி. படத்தின் பெயருக்கு உரிய எழுத்துக்களை வட்டமிடுவேன், எழுதுவேன். இது என்ன படம்? இது கரடி. கரடின்றதுக்கு கரடி. இந்த எழுத்துக்களை நீங்க வட்டம் போடணும், அதுக்கு கீழே கரடின்னு எழுதணும். இங்க இது கிளி, கிளி. இது கணினி, இது கீழையும் நீங்க எழுதணும். இங்க என்ன இருக்கு? இது சிலந்தி, இது சிப்பி, இது நிலா. எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம். மிளகாய், மிளகாய். மயில், எலி. இது அரிசி, அரிசி, விசிறி, அகழி. படத்திற்கு உரிய எழுத்துக்களை இணைப்பேன், எழுதுவேன். இது என்னது? இது எலி. எலின்றதுக்கு அத எழுத்துக்களை இணைக்கணும் நீங்க ஃபர்ஸ்ட். ஏ லி, அது ரெண்டுத்துக்கும் நடுவுல கோடு போடணும். இங்கே மயில். அடுத்தது இது அரிசி. அரிசி, விசிறி. இது அகழி, இது மிளகாய். சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடித்து எழுதுவோம். கண்ணாடின்றதுல கடின்ற வார்த்தையை எழுதலாம். இங்க கடிகாரத்துல கடி, காரம், கரம், இந்த 3 வார்த்தையும் எழுதலாம். அடுத்தது இங்க நிழல் கொடுத்துருக்காங்க. நிழல்ல இருந்து நில் எழுதலாம். அப்புறம் பனிக்கரடி கொடுத்துருக்காங்க. பனிக்கரடியில இருந்து பனின்ற வார்த்தை எழுதலாம், கரடின்ற வார்த்தை எழுதலாம். இடியாப்பத்துல இருந்து இடி, ஆப்பம், 2 வார்த்தை எழுதலாம். முதல் எழுத்தை மாற்றி சொல்லை எழுதுவோம். இங்க என்ன இருக்கு? வண்ணம், ஆணி, கிளி. இதுல முதல் எழுத்தை மாத்தணும்னா என்ன வரும்? வண்ணம்ன்றத முதல் எழுத்தை மாத்தணும்னா கிண்ணம். ஆணின்றது முதல் எழுத்தை மாத்தணும்னா ஏணி, கிளி, வாளி. நாங்களே படிப்போம். மரத்தில் அணில், வானத்தில் நிலா, காட்டில் சிங்கம், கிண்ணத்தில் தயிர். நாங்களே படிப்போம், எழுதுவோம். எறும்புக்கு பிடிக்கும், கடித்தால் இனிக்கும், பிழிந்தால் சாறு கிடைக்கும், உயரமாக வளர்ந்து நிற்கும். அது என்ன? இது வந்து கரும்பு. கரும்புன்றதை நீங்க இங்க வரையணும். வரைஞ்சி இங்க கரும்புன்னு நீங்க எழுதணும். கண்டுபிடித்ததை, நீங்கள் கண்டுபிடித்ததை டிக் செய்க. இங்க நம்ம கண்டுபிடிச்சது கரும்புன்றது தாவரம், அதனால தாவரத்துல நீங்க மார்க் பண்ணணும். நாங்களே படிப்போம், விடையளிப்போம். விதை விழுந்தால் செடி முளைக்கும், செடி வளர்ந்து மரமாகும், மரம் வளர்ந்தால் மழை பெய்யும், மழை பெய்தால் புல் வளரும், புல் வளர்ந்தால் மாடு தின்னும், மாடு தின்றால் பால் கொடுக்கும், பால் இருந்தால் பாப்பா குடிக்கும், பால் குடித்தால் பாப்பா வளரும், பாப்பா வளர்ந்து பழம் தின்னும், பழம் தின்றால் விதை கிடைக்கும், விதை விழுந்தால் செடி முளைக்கும், செடி வளர்ந்து மரமாகும். விதை எங்கு விழுந்தால் மரமாக முளைக்கும்? எங்க விழுந்தா முளைக்கும்? மண்ணுல விழுந்தா முளைக்கும். இப்பகுதியில் இருந்து அறிந்து கொள்வது என்ன? மரம் வளர்த்தல். தொடரை கேட்டு விடை தருக. பாடல் பாடுவது இன்பம் தரும். இன்பம் இச்சொல்லுக்கு இணையான சொல் மகிழ்ச்சி.
சிறுவன் தன் வீட்டிற்கு செல்ல எதை தேர்ந்தெடுக்க இயலும்? சிறுவன் வந்து இங்க நிக்கிறான், அவங்க வீடு இங்க இருக்கு. இங்க வந்து கப்பல், மிதிவண்டி, ஏரோப்ளேன் 3 ஆப்ஷன் இருக்கு. இவன் எதை யூஸ் பண்ணுவான்? மிதிவண்டியை யூஸ் பண்ணுவான். விடுபட்ட வரியை தேர்ந்தெடுக்க. வானில் போகும் உலா, வட்டமாக இருக்கும் நிலா. அப்ப தேர்ட் லைன் என்ன வரும்? நிலாவை பார்த்தால் கலா. கதையை படித்து விடையை தேர்ந்தெடுக்க. நரி ஒன்று பசியுடன் இருந்தது. அது தோட்டத்திற்குள் நுழைந்தது. செடியில் பழம் ஒன்றை கண்டது. அது சிவப்பாகவும் நீளமாகவும் இருந்தது. நரி அதை ஆவலுடன் தின்றது. காரம் காரம் என்று சொல்லிக்கொண்டே ஓடியது. நரி தின்ற பழம் எது? நரி தின்ற பழம் மிளகாய். படத்தை பார்த்து 3 தொடர்கள் எழுதுக. இங்க இந்த படத்துல என்னென்னலாம் இருக்கு? பச்சை கிளி கோவப்பழம் சாப்பிடுது, பறவை பறக்குது, அடுத்தது கரடி மரம் ஏறுது, மயில் நடனம் ஆடுது. இதை நீங்க கீழே ஏதாவது ஒரு 3 லைன் எழுதணும். மயில் நடனம் ஆடுகிறது, பறவை பறக்கிறது, கரடி மரம் ஏறுகிறது. உற்று நோக்குவோம், பதிவு செய்வோம். இது வந்து நீங்க மொத்தம் 30 நாளைக்கு ஒவ்வொரு நாளும் நிலா எந்த ஷேப்ல இருந்துச்சுன்றதை நீங்க டேட்டோட நோட் பண்ணி வைக்கணும். தேர்ட் லெசன், பூம் வண்டியில் ஒரு பயணம். இது என்னது? இது ஒகேனக்கல் அருவி. இது வந்து தொங்கு பாலம். அருவிக்கு இன்னொரு பெயர் நீர்வீழ்ச்சி. ஒகேனக்கல் அருவி தர்மபுரி மாவட்டத்தில் உள்ளது. ஒகேனக்கல் என்றால் புகையும் கல்பாறை என்று பொருள். இது 100 அடி உயரத்தில் இருந்து கொட்டுகிறது. 2 மலைகளுக்கு இடையே தொங்கு பாலம் உண்டு. அங்கு மான் பூங்கா, முதலை பண்ணை உள்ளன. அதியமான் காலத்து கோயில் அங்குள்ளது. கீழ் தீனி, பன்னீர், சீத்தாப்பழம், விண்மீன், நீர், வீரர், கண்ணீர், பீர்க்கங்காய், கீரி. இணைத்து சொல்லி விடுபட்டதை எழுதுவேன். இங்க இக்கியும் ஈயும் சேர்த்தா கீ கிடைக்கும். இங்கியும் ஈயும் சேர்த்தா நீ. அந்த ஈ வரிசை எல்லாமே நீங்க லைனா ஃபில் பண்ணணும். இங்க ஈயும் ஈயும் சேர்த்தா ஈ வரும். இரியும் ஈயும் சேர்த்தா ரி. இது மாதிரி இது ஃபுல்லாவே நீங்க ஃபில் பண்ணணும். இங்க ஈ வரிசை எழுத்து கொடுத்திருக்காங்க. கி, நீ, சி, ஜி, டி, நீ, தி, நீ, பி, மீ, ஈ, ரி, லி, வி, ழி, லி, ரி, நீ. இங்க எழுதி பழகுவேன். இதை வந்து இந்த டாட்ஸ்க்கு மேலேயே நீங்க அப்படியே அந்த எழுத்தை எழுதணும். படத்திற்கு உரிய முதல் எழுத்தை இணைப்பேன், எழுதுவேன். இது என்னது? இது பீர்க்கங்காய். பீர்க்கங்காய்ன்றதுக்கு பீன்றதுக்கு நேரா இணைக்கணும். அந்த பழத்துக்கும் அந்த எழுத்துக்கும் இணைக்கணும். அதுக்கப்புறம் அந்த எழுத்தையே இங்க எழுதணும். பீன்றதை எழுதணும். இது சீத்தாப்பழம், சி, கீரை, கீ, மீசை, மீ. இது தீக்குச்சி, தீ, வீணை, வி, நீச்சல், நீ. மறைந்துள்ள எழுத்துக்களை வட்டமிடுவேன், எழுதுவேன். இங்க என்னென்ன எழுத்து மறைஞ்சிருக்கு? டி, லி, ழி. இதெல்லாம் நீங்க வட்டம் போடணும். நீ, லி, இ, ரி, ரி, நீ. இது எல்லாமே நீங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு எழுத்தா எடுத்து எழுதணும். படித்து பார்ப்போம். மீதி, வீதி, நீதி, தீரர், வீரர், கண்ணீர், தண்ணீர்.
எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம். கீரி கீரி, சீரகம், தண்ணீர், தீ. இது இளநீர், இளநீர், இளநீர். பீரங்கி, மீன். படத்தின் பெயருக்கு உரிய எழுத்துக்களை வட்டமிடுவேன், எழுதுவேன். இது என்னது? இது பீரங்கி, பீரங்கி, பீரங்கி. பீரங்கி, தண்ணீர், மீன். இது என்ன? இது ஜீரகம், இளநீர், கீரி. சொல் உருவாக்குவோம். இங்க கொடுத்திருக்கிற எழுத்தை வச்சே சொல் உருவாக்கணும். இது மிதி, இது மீதி, இது விதி, இது வீதி. அது மாதிரி அவங்க கொடுத்திருக்கிறத வச்சே நம்ம எழுதணும். இங்க நிலம், நீலம். படக்கதையை படிப்போம். நீங்கள் யார்? ஆட கற்கலாமா? நீ மயிலா? பாட கற்கலாமா? நீங்கள் பாடகரா? கபடி கற்கலாமா? நீங்கள் கபடி வீரரா? ஓவியம் கற்கலாமா? நீங்கள் யார்? ஓவியரா? உலகின் அழகான இடங்கள் பார்க்கலாமா? கப்பலா? விமானமா? நீ யார்? அட கணினியா? சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடித்து எழுதுவோம். பீர்க்கங்காய், பீர்க்கங்காயிலேருந்து இன்னொரு வார்த்தை என்ன எழுதலாம்? காய்ன்றதை எழுதலாம் நம்ம. காய். இளநீர், நீர். நீலம், நீம். கண்ணீர், கண். அடுத்தது சீதா பழத்திலிருந்து தா, பழம். இங்க தீப்பந்தம்லேருந்து என்ன எழுதலாம்? தீ பந்தம். பன்னீர் மலர்லேருந்து பலர். தண்ணீர் பிடின்றதுலேருந்து தடி. முதல் எழுத்தை மாற்றி சொல்லை எழுதுவோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? காகம். கீழே நாகம், மேல மீன். முதல் எழுத்தை மாத்தனம்னா மான். இங்க பாலம் கொடுத்திருக்காங்க, அதுல முதல் எழுத்தை மாத்தினா நீலம். இது நீர், இங்க ஏர். நாங்களே படிப்போம். நீச்சல் அடி, தண்ணீர் பிடி, மீன் பிடி. பீர்க்கங்காய் பறி, சீத்தாப்பழம் பறி. நாங்களே படிப்போம், விடை எழுதுவோம். பள்ளிக்கு போகலாம், பாடம் படிக்கலாம், அருவிக்கு போகலாம், ஆட்டம் போடலாம், கடற்கரைக்கு போகலாம், காற்று வாங்கலாம், சந்தைக்கு போகலாம். இங்க என்ன வரலாம்? காய்கறி வாங்கலாம். கடைக்கு போகலாம் என்றால் அடுத்த வரி என்னவாக இருக்கும்? மிட்டாய் வாங்கலாம். நாங்களே படிப்போம், விடையளிப்போம். அம்மா பாட்டு சொல்லி தந்தாங்க, இனிமையோடு நான் பாடுவேன். அம்மா பொம்மை தந்தாங்க, பொம்மையோடு நான் ஆடுவேன். அம்மா குதிரை தந்தாங்க, குதிரையில் நான் ஏறுவேன். ஏறிக்கொள்ள அம்மா என்ன வாங்கி தந்தார்? குதிரை. அம்மா தொப்பி தந்திருந்தால் அடுத்த வரி என்னவாக இருக்கும்? தொப்பியை நான் போடுவேன். தொடரை படித்து ஏற்ற படத்தை தேர்ந்தெடுக்க. விண்மீன்கள் பார்க்கலாம். இந்த எந்த படத்துல விண்மீன்கள் பார்க்கலாம்? இரண்டாவது படத்துல தான் விண்மீன்கள் பார்க்கலாம். முதல் எழுத்தை மாற்றினால் கிடைப்பது எது? கண்ணீர்ன்றதுல முதல் எழுத்தை மாத்தினோம்னா தண்ணீர்ன்றது வரும். அடுத்தது யாருக்கு எது தேவை? சரியானதை தேர்ந்தெடுக்க. அகிலன் அடடா எனக்கு தலை கலைந்துள்ளதே, அவங்களுக்கு என்ன தேவை? அவங்களுக்கு சீப்பு தேவை. இருட்டாக உள்ளதே, படிப்பதற்கு புத்தகம் எப்படி எடுப்பேன்? முகிலனுக்கு என்ன தேவை? விளக்கு தேவை. அப்ப பதில் அகிலன் சீப்பு, முகிலன் விளக்கு. முதல் பதில் தான் சரியான பதில். 3 தொடருக்கும் தொடர்புடைய சொல்லை தேர்ந்தெடுக்க. நீண்ட நெடிய ஆறு, ஆர்ப்பரித்து கொட்டும் அருவி, பறந்து விரிந்த கடல். இது 3த்துலயுமே காமனான வேர்டு என்னது? தண்ணீர்ன்றதுதான் காமன். பத்தியை படித்து விடை தருக.
நிலவனின் வீடு பூஞ்சோலை என்னும் ஊரில் உள்ளது. அவ்வூரில் கோடை காலத்தில் ஒவ்வொரு வீட்டிற்கும் நாள் ஒன்றுக்கு ஒரு குடம் மட்டுமே குடிநீர் கிடைக்கும். துணிகள் துவைக்கவும் குளிக்கவும் கூட தண்ணீர் குறைவாகத்தான் கிடைக்கும். மழை குறைவான மாதங்களில் மக்கள் தண்ணீரின்றி தவிப்பர். அவர்களின் அன்றாட வாழ்க்கை கடினமாக இருக்கும். மழை காலங்களில் தேவைக்கு அதிகமாகவே தண்ணீர் கிடைக்கும். மக்கள் மகிழ்ச்சியுடன் தண்ணீரை அளவின்றி பயன்படுத்துவர். பூஞ்சோலை மக்கள் தவிப்பதற்கு காரணம் தண்ணீர் பற்றாக்குறை. பூஞ்சோலை மக்கள் எப்போது மகிழ்ச்சி அடைவார்கள்? மழை பெய்யும் போது. அவ்வூருக்கு ஆண்டு முழுவதும் தண்ணீர் கிடைக்க என்ன செய்யலாம்? மழைநீர் சேகரிப்பு. மாதத் தேர்வு. எழுத்துக்களை கொண்டு எவையேனும் 3 சொல் உருவாக்குக. இங்க என்னென்ன இந்த இருக்கிற எழுத்தை வச்சு சொல் உருவாக்கணும். வான்றது 1, மீன்றது 1, மின்னல்ன்றது அடுத்த வார்த்தை. இங்க இருக்கு மீ, என், ந, இல், மின்னல். 3 வார்த்தை உருவாக்கணும். சொற்களில் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொல் உருவாக்குக. படம்ன்றது ஒரு சொல், அள்ளின்றது ஒரு சொல். அப்ப அதுல இருந்து வேற என்ன உருவாக்கலாம் நம்ம? பள்ளி. சிறுமி என்ன செய்கிறாள்? சிறுமி படிக்கிறாள். முதல் எழுத்தை மாற்றி புதிய சொற்களை உருவாக்குக. அள்ளி, அள்ளி, மல்லி, பள்ளி. யாருக்கு எது தேவை? விண்ணரசி, குறிப்பேட்டில் தவறாக எழுதிவிட்டேனே. குறிப்பேட்டில் தவறாக எழுதிட்டா அவங்களுக்கு என்ன தேவை? அழிப்பான் தேவை. மழை பெய்கிறதே, நான் எப்படி வெளியே செல்வேன்? அவங்களுக்கு என்ன தேவை? குடை தேவை. விண்ணரசி, அழிப்பான், தமிழினி, குடைன்றதுதான் சரியான பதில். பத்தியை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பூங்கொடி வேக வேகமாக வீட்டிற்கு வந்தால் எதையோ பரபரப்பாக தேடினாள். என்ன தேடுகிறாய் என்று கேட்டார் அம்மா. அம்மா கேட்டு முடிப்பதற்குள் கடந்த வாரம் வாங்கிய அவளின் காலணியை தூக்கி கொண்டு சென்றாள் பூங்கொடி. நீ எங்கு போகிறாய் என்று கேட்டவாறே பூங்கொடியின் பின்னாலேயே சென்றார் அம்மா. வழியில் இருந்த ஒரு தாத்தாவிடம், தாத்தா இதை போட்டுக் கொள்ளுங்கள் என்று காலணியை கொடுத்தாள். தன் காலில் முள் தைத்ததால் வலியுடன் இருந்த தாத்தா பூங்கொடியை பார்த்து சிரித்தார். இதை பார்த்த அம்மா பூங்கொடியை வாரி அணைத்து கொண்டார். தாத்தாவுக்கு வேறு காலணி வாங்கி கொடுக்கலாம் செல்லம் என்று கூறி வீட்டிற்கு அழைத்து சென்றார் அம்மா. பூங்கொடி தாத்தாவுக்கு என்ன கொடுக்க நினைத்தாள்? காலணி. அம்மா ஏன் வேறு காலணி வாங்கி கொடுக்கலாம் என்றார்? காலணி தாத்தாவின் காலுக்கு பொருந்தாது என்பதால். அடுத்தது 4th லெசன், வீம்பு வேண்டாமே. படம் பார்த்து பேசுவோம். வீம்பால் வந்த விளைவு. வணிகர் மரத்தில் குதிரையை கட்டினார். ஓய்வு எடுத்தார். வீரரும் அருகில் குதிரையை கட்டினார். வணிகர் வீரரிடம் தள்ளி கட்டச் சொன்னார். வீரர் கேட்கவில்லை. வணிகர் குதிரை உதைத்தது. வீரர் குதிரையின் கால் உடைந்தது. நீதி கேட்கச் சென்றனர். நீதிபதி வணிகரை கேட்டார். வணிகர் பேசவில்லை. பேச தெரியாதோ என்றார் நீதிபதி. தள்ளி கட்டச் சொன்னதே அவர்தானே என்றார் வீரர். அவர் சொல்லியும் நீ கேட்கவில்லை, உன் தவறுதான் என்று நீதிபதி தீர்ப்பு அளித்தார். நுனி, பரிசு, முயல், கரும்பு, குரங்கு, 7, கதவு, துடுப்பு, எறும்பு, தள்ளுவண்டி. பெயரை சொல்வோம், எழுத்தை அறிவோம். குடை, குளம், கு. சுத்தி, சுறா, சு. இங்க ஆடு, கூடு, டு. துடுப்பு, தும்பி, து. அடுத்தது இது நுங்கு, நுரை, நு. புளியம்பழம், புறா, பூ. இங்க முரம், முயல், மு. கரும்பு, குருவி, ரு. எலுமிச்சை, லு. முறுக்கு, எறும்பு, ரு.
ngु, ngu, nu, yu, vu, ru, lu, nu. இணைத்து சொல்லி விடுபட்டதை எழுதுவேன். இக்கையும் ஊவையும் இணைத்தோம்னா கூ வரும். இங்கையும் ஊவையும் இணைச்சோம்னா ஊ. அந்த ஊ வரிசை நீங்க லைனா ஃபுல்லாவே எழுதணும். இங்க இல்லும் ஊவும் சேர்ந்ததுன்னா லு, இவும் ஊவும் சேர்ந்ததுன்னா ஊ. கு, நு, சு, நு, டு, நு, து, நு, பு, மு, யு, ரு, லு, வு, ரு, லு, ரு, நு. எழுதி பழகுவேன். இந்த டாட்டட் லைனுக்கு மேலேயே நீங்க அந்த எழுத்தை எழுதணும். படத்திற்கு உரிய முதல் எழுத்தை இணைப்பே எழுதுவேன். இது என்னது? இது புளியம்பழம் பூ. அப்ப இந்த பூன்ற வார்த்தைக்கு நேரா கோடு போட்டுட்டு நீங்க பூன்றதை இந்த வட்டத்துக்குள்ள எழுதணும். இது முக்காலி மூ, இது நுரை நு. இங்க இது துடுப்பு, தூக்கு நேரா கோடு போட்டுட்டு தூன்றதை இந்த வட்டத்துக்குள்ள நீங்க எழுதணும். இது சுருக்குப்பை சு, இது குளவி கு. எழுத்துக்களை கண்டுபிடித்து எழுதுவேன். இது என்ன? இது எழுத்து யூ. யூன்றதை நீங்க இங்க எழுதணும். யூ, நு, ரு. இது நு, லு, லு. இது டு, உ, ரு, ரு. படித்து பார்ப்போம். குருவி, அருவி, புற்று, நாற்று, புழு, இழு, விறகு, இறகு, நண்டு, வண்டு, சுறா, புறா. எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம். சுறா, சுறா. துண்டு, குருவி, நுங்கு. புழு, புழு. முறுக்கு, எலும்பு, உணவு. படத்தின் பெயருக்கு உரிய எழுத்துக்களை வட்டமிடுவேன், எழுதுவேன். இது என்னது? இது இந்த படத்துல இருக்கு துண்டு. இது உணவு. குருவி. இங்க புழு. அடுத்தது இது முறுக்கு, எலும்பு, சுறா. சுவை அறிவோம். கரும்பு இனிப்பு, புளியம்பழம் புளிப்பு, பாகற்காய் கசப்பு, பாக்கு துவர்ப்பு, உப்பு உவர்ப்பு, மிளகாய் கார்ப்பு. இணைப்பேன், எழுதுவேன். இங்க கார்ப்பு அப்படின்னா காரம், மிளகாய்க்கு நேரா போட்டு அது அந்த கார்ப்புன்றதையே இங்க எழுதணும். அடுத்தது புளிப்பு, எலுமிச்சை. மறுபடியும் இதுக்கு நேரா இங்க புளிப்புன்னு எழுதணும் நீங்க. இங்க ஜாங்கிரி இனிப்பு, பாகற்காய் கசப்பு, எலுமிச்சை புளிப்பு, மிளகாய் கார்ப்பு, வாழைப்பூ துவர்ப்பு, உப்பு உவர்ப்பு. எண்ணு பெயர் அறிவோம். இது என்னது? இது 1, 2, 3, 4. அடுத்தது 5, 6, 7, 8. இங்க 9, 10. படித்து பார்ப்போம். 5, 2, 4, 7, 3, 1, 6, 10, 9, 8. உரிய எண்ணு பெயரை எழுதுவோம். இங்க 4ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இங்க இது எத்தனைன்னு நம்ம எழுதணும். 5, 2, 6,
1 3 9. அடுத்தது 8 7 10. சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடித்து எழுதுவோம். இங்க குருவின்னு இருக்கு. இந்த குருவின்ற எழுத்துலயே வார்த்தையிலே நம்ம வேற வார்த்தை எழுதணும். அப்ப வேற என்ன எழுதலாம்? குரு, கரும்பு, கம்பு, மண்புழுன்றதுல மண்ணுன்னு ஒன்று எழுதலாம், இங்க புழுன்னு ஒன்று எழுதலாம். நண்டுல நடு, முள்ளங்கில முள், கண்டுல கண். இங்க தள்ளு வண்டி கொடுத்துருக்காங்க. அப்ப தள்ளு வண்டியில என்ன எழுதலாம்? வண்டி. துணிவுல துணி. முள்ளம்பன்றின்றதுல இருந்து பன்றின்னு எழுதலாம். கனிவுன்றதுல இருந்து கனி எழுதலாம். முதல் எழுத்தை மாற்றி சொல்லை எழுதுவோம். அருவி, அரும்பு, நண்டு, சிறகு. அருவின்றத மாத்தணும்னா என்ன வரும்? கீழே என்ன படம் கொடுத்துருக்காங்க? குருவி. அரும்புன்றத மாத்தினா கரும்பு. நண்டு வண்டு. சிறகு விறகு. நாங்களே படிப்போம். பறக்கும் புறா, நீந்தும் வாத்து, பாடும் குயில், தாவும் குரங்கு, இனிக்கும் கரும்பு. நாங்களே படிப்போம் எழுதுவோம். எறும்பு நல்ல எறும்பு, சுறுசுறுப்பான எறும்பு, இனிப்பை தின்னும் எறும்பு. பூனை நல்ல பூனை, அன்பை காட்டும் பூனை, பாலை குடிக்கும் பூனை. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? யானையை பத்தி கொடுத்துருக்காங்க. யானை நல்ல யானை, வலிமை உள்ள யானை, கரும்பை தின்னும் யானை. நாய் நல்ல நாய், நன்றியுள்ள நாய், எலும்பை தின்னும் நாய். எறும்பிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? சுறுசுறுப்பு. நாங்களே படிப்போம் விடையளிப்போம். கவிதா தூங்கினாள், காலையில் எழுந்தாள், கிணற்றடிக்கு சென்றாள், கீரை பறித்தாள். இதுல என்ன அது? கா கா கீ கீ. அடுத்தடுத்த வார்த்தை வருது. மணி வந்தான், மாடிக்கு சென்றான், மிட்டாய் தின்றான், மீதி வைத்தான். இது மாவை வந்து ஆ வரிசை ஆ வரிசை ஈ வரிசை ஈ வரிசை அப்படி வந்துகிட்டு இருக்கு. அடுத்தது சட்டையை போட்டேன், சாலையில் நடந்தேன், சித்தப்பா வந்தார், சீப்பு தந்தார். ச சா சி சி. இங்க பா கொடுத்துருக்காங்க. பா பட்டு, பட்டு வாங்கினேன், பாட்டு பாடினேன், பின்னால் வந்தார், பீப்பி ஊதினார். முதல் பத்தியில் கீரை பறித்தால் என்பதற்கு அடுத்த வரி வந்தால் எந்த எழுத்தில் தொடங்கும்? கு. கீரைன்றது ஈ வரிசை, அடுத்தது ஈ வரிசைக்கு அடுத்து ஊ வரிசை தான் வரும். கு. தம்பி வந்தான் என்பதற்கு அடுத்த வரி என்னவாக இருக்கும்? தாகம் என்றான். தம்பி என்றது ஆ வரிசை, தாகம்ன்றது ஆ வரிசை. நானே செய்வேன், நலம் தரும் உணவு. இதுல நலம் தரும் உணவு எது? பழங்கள். ரெண்டாவது தான் நலம் தரும். மழை பெய்தது, கோர்கோர் என்று ஒலி கேட்டுக்கொண்டே இருந்தது. அம்மா இது என்ன ஒலி என்று கேட்டாள் தமிழினி. ஓ அதுவா, அது தவளை ஒலி என்றார் அம்மா. அப்படியா என்று கதவை திறந்து எட்டி பார்த்தாள் தமிழினி. அடுத்தது உரையாடலை படித்து விடை தருக. நான் சமைக்க போகிறேன், அனைவரும் எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டும். நான் கீரைகளை மட்டுமே உண்பேன் அப்படின்ட்டு ஒருத்தவன் சொல்றான். அடுத்தது இன்னொருத்தன் என்ன சொல்றான்? காய்கறிகளே எனக்கு பிடிக்கும்னு அந்த பொண்ணு சொல்லுது. பழங்களே சுவை தரும், அதுவே எனக்கு வேண்டும்னு இன்னொருத்தன் சொல்றான். அப்போ அம்மா, குழந்தைகளே, குழு விளையாட்டில் பங்கு பெறும் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறன் இருக்கும். ஆனால் அனைவரும் இணைந்து விளையாடினால்தான் வெற்றி கிடைக்கும். அதுபோல்தான் உணவிலும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. எங்களுக்கு புரிந்தது அம்மா அப்படின்னு பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்க. குழந்தைகள் புரிந்து கொண்டது என்ன? குழந்தைகள் புரிந்து கொண்டது வந்து காய்கறிகள், பழங்கள், கீரைகள் எல்லாவற்றையும் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் பதில். மூணாவது தான் பதில்.
உரையாடலை படித்து விடை தருக. மணி, நீலா, ஏன் இவ்வளவு உணவு வகைகளை எடுத்து செல்கிறாய்? இன்று எங்கள் பள்ளியில் உணவு திருவிழா, அதற்காகத்தான். ஓ, உணவு திருவிழாவா? எந்த வகையான உணவு திருவிழா? உடலுக்கு நலம் தரும் சிறுதானிய உணவு திருவிழா. அங்கே என்னென்ன உணவு வகைகள் இடம்பெறும்? வரகு, சாமை, திணை, கம்பு, கேழ்வரகு போன்றவற்றால் செய்த உணவுப் பொருட்கள் இடம்பெறும். நீ என்னென்ன உணவுப் பொருட்களை எடுத்து செல்கிறாய்? கேழ்வரகு கூழ், கேழ்வரகு களி, கேழ்வரகு அடை. பள்ளியில் நடக்கும் திருவிழா எது? உணவு திருவிழா. நீலா எடுத்து செல்லும் உணவு எந்த சிறுதானியத்தை சேர்ந்தது? அது கேழ்வரகு. சிறுதானியங்களை ஏன் உண்ண வேண்டும்? உடலுக்கு நல்லது என்பதால். அடுத்தது 5th லெசன். ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. படம் பார்த்து பேசுவோம். நூலகம் முபாரக், தேனருவி, கவிதா. பாரதியார் பாடல் புத்தகம் எப்படி கிடைத்தது? நூலகத்தில் எடுத்தேன். என்னென்ன புத்தகங்கள் இருக்கின்றன? குழந்தை பாடல், கதை, படக்கதை, விளையாட்டு, புதிர், ஓவியம் போன்ற புத்தகங்கள் உள்ளன. நூலகத்திலிருந்து புத்தகத்தை எப்படி வாங்கலாம்? நூலகத்தில் உறுப்பினராக பதிவு செய்ய வேண்டும். பின்பு உறுப்பினர் அட்டையை கொண்டு எடுத்து வந்து படிக்கலாம். நாமும் போகலாம், புத்தகம் படிக்கலாம். 100, தூண், பூங்கா, வள்ளூரு, கூடு, கூண்டு, 3 கூழாங்கல். இணைத்து சொல்லி விடுபட்டதை எழுதுவேன். இக்கியும் ஊவியும் இணைச்சோம்னா கூ, இங்கியும் ஊவியும் இணைச்சோம்னா ngூ. இத்தியும் ஊவியும் இணைச்சோம்னா தூ, இந்தியும் ஊவியும் இணைச்சோம்னா நூ. இது எல்லாமே நீங்க எழுதணும். ஊ வரிசையில வரிசையா எழுதணும். இங்க ஊ வரிசை கொடுத்திருக்காங்க. கூ, ngூ, சூ, ஜூ, டூ, நூ, தூ, நூ, பூ, மூ, யூ, ரு, லு, ஊ, ழு, லு, ரு, நு. அடுத்தது எழுதி பழகுவேன். இதை நீங்க ஃபுல்லா இந்த டாட்டட் லைனுக்கு மேலே நீங்க எழுதணும். படத்திற்கு உரிய முதல் எழுத்தை இணைப்பேன், எழுதுவேன். இது என்னது? இது மூடி. அப்ப மூடின்றதுக்கு நேரா நீங்க கோடு போடணும். மூன்றதை எழுதணும். இது தூண்டில், தூ. பூரி, பூ. அடுத்தது இது சூரியகாந்தி, சு. இது நூலகம், நு. இது கூடாரம், கூ. மறைந்துள்ள எழுத்துக்களை வட்டமிடுவேன், எழுதுவேன். நூ. இதை வட்டம் போடணும். எழுத்துக்கள் எல்லாத்தையுமே நீங்க வட்டம் போடணும். ழு, லு, யு, ரு, ரு. இங்க என்ன இருக்கு? உ, நு, டு, லு. இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையுமே வட்டம் போட்ட எழுத்துக்களை நீங்க இங்க எழுதணும். படித்து பார்ப்போம். கூடி, மூடி, சூடி, 100, கூறு, தூக்கு, மூக்கு, கூட்டு, பூட்டு. எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம். சூரியன், சூரியன். கூடு, குண்டூசி, நூல், தூண்டில். இங்க பூட்டு, மூங்கில், வள்ளூரு, வானூர்தி. படத்தின் பெயருக்கு உரிய எழுத்துக்களை வட்டமிடுவேன், எழுதுவேன். இது என்ன படத்துல இருக்கு? சூரியன் இருக்கு. அப்ப சூன்றத வட்டம் போடணும், ரீன்றத வட்டம் போடணும், யான்றத வட்டம் போடணும், இன்னன்றத வட்டம் போடணும். அந்த வார்த்தைக்குரிய எழுத்துக்கள் ஒவ்வொன்றையுமே நீங்க வட்டம் போட்டுட்டு அதை நீங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் எடுத்து எழுதணும். சூரியன், கூடு, குண்டூசி. இங்க இது என்னது? இது நூல். நூல், தூண்டில், பூட்டு.
இது என்னது? இது மூங்கில். மூங்கில், வல்லூறு, வானூர்தி. இங்க சொல் உருவாக்குவோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சூடு. சுடுன்றது மேல வரணும். சூடு. சூடுன்றது கீழே வரணும். அவங்க கொடுத்துருக்கிற எழுத்துல இருந்தே நீங்க சொல்ல உருவாக்கணும். சுடு, சூடு, துளி, தூளி, முடி, மூடி, இங்க குடம் வரணும். இங்க மிஸ்டேக்கா இருக்கு. குடம். 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 இது கூடம். படக்கதையே படிப்போம். ஆடு ஆடு ஓடு ஓடு. அது என்னவாக இருக்கும்? எடுத்து பார்க்கலாமா? சரி எடு. ஆடு. ஆடு. அட இவன் ஏன் ஆடுகிறான்? அட இந்த ஆடா? ஐ பலூன். ஊது. இன்னும் ஊது. ஐ எனக்கு பிடித்த பூசணி. என் வயிற்றில் காற்று. ஊது ஊது. ஓடு ஓடு. அட இவன் ஏன் ஓடுகிறான்? வாங்க எல்லோரும் ஓடிடலாம். சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடித்து எழுதுவோம். இங்க என்ன இருக்கு? கூண்டு. கூண்டுன்ற சொல்லிலேருந்து வேற என்ன சொல் எழுதலாம்? நம்ம கூண்டுலேருந்து கூடுன்றதை எழுதலாம். கூழாங்கல்லேருந்து கல், பூசணிக்காயில காய், சூரியகாந்தியில காந்தி. இங்க தூக்கணாங்குருவி இருக்கு. இதுல இருந்து எந்த சொல் நம்ம எழுதலாம்? தூக்கு, குருவி, நூல்கண்டு, நூல் கண்டு. முதல் எழுத்தை மாற்றி சொல்லை எழுதுவோம். இங்க பூண்டு கொடுத்திருக்காங்க, கீழே கூண்டு கொடுத்திருக்காங்க. முதல் எழுத்தை மாத்தினா கூண்டுன்னு வரும். இது ஏரி, கீழே பூரி. மேல 1 கொடுத்திருக்காங்க, கீழே 3. இது ஏறு, இது 100. நாங்களே படிப்போம். பூசணிக்காய் கூட்டு, மூங்கில் கூண்டு, சிவப்பு நூல்கண்டு, புதிய பூட்டு, தட்டில் பூண்டு. நாங்களே படிப்போம், எழுதுவோம். சலீம் எதற்கெடுத்தாலும் கத்துவான், பாப்பாவும் கத்துவாள். சலீம் அடம் பிடிப்பான், பாப்பாவும் அடம் பிடிப்பாள். சலீம் சரியாக சாப்பிட மாட்டான், பாப்பாவும் சாப்பிட மாட்டாள். தன்னை போலவே பாப்பா இருப்பதை சலீம் பார்த்தான். இப்போது சலீம் கத்துவதில்லை, பாப்பாவும் கத்துவதில்லை. சலீம் அடம் பிடிப்பது இல்லை, பாப்பாவும் அடம் பிடிப்பது இல்லை. சலீம் சத்தான உணவை நன்கு சாப்பிடுகிறான், பாப்பாவும் நன்கு சாப்பிடுகிறாள். சலீம் நல்ல அண்ணன், பாப்பா நல்ல தங்கை. சலீம் முன்பு விளையாட மாட்டான், பாப்பாவும் முன்பு விளையாட மாட்டாள். சலீம் இப்போது விளையாடுகிறான், பாப்பாவும் இப்போது விளையாடுகிறாள். பாப்பா இப்போது ஏன் அடம் பிடிப்பது இல்லை? அண்ணனை பார்த்து. நாங்களே படிப்போம், விடையளிப்போம். அன்று ஞாயிற்றுக்கிழமை. யாசினுக்கு பள்ளி விடுமுறை. யாசினின் குட்டி தங்கை சுல்தானா பாப்பாவிற்கு எப்போதும் தண்ணீரில் விளையாடுவது என்றால் பிடிக்கும். வாளியில் இருக்கும் தண்ணீரை எடுத்து கீழே ஊற்றி விளையாடி கொண்டு இருந்தால். தண்ணீரில் விளையாடாதே என்று அம்மா கூறிக்கொண்டே இருந்தார். அம்மாவுக்கு தண்ணீர் வீணாகிறதே என்ற கவலை. இதை பார்த்த யாசின் உள்ளே ஓடினான். பாப்பாவின் விளையாட்டு பொம்மைகளோடு வந்தான். பாப்பாவின் விளையாட்டு பொம்மைகள் அழுக்காக இருக்கிறது என்று சொன்னீர்களே, இந்த பொம்மைகளை கழுவ பாப்பாவிற்கு கற்றுத்தரட்டுமா அம்மா என்று அம்மாவிடம் கேட்டான். சரி சரி சரி, இருவரும் கழுவுங்கள் என்று கூறிவிட்டு சிரிப்புடன் சென்றார் அம்மா. சுல்தானா பாப்பாவுக்கு எப்போதும் என்ன செய்ய பிடிக்கும்? தண்ணீரில் விளையாட. யாசின் பொம்மை கழுவ நினைத்தது ஏன்? பாப்பா தண்ணீரை வீணாக்குகிறாள், பாப்பாவுக்கு தண்ணீரில் விளையாட பிடிக்கும். ரெண்டுமே தான், மேற்கூறிய 2 காரணங்களும். நானே செய்வேன். தொடருக்கு பொருந்தாத சொல் எது? மலர்விழி மீன் பிடித்தாள். இதுல பொருந்தாததுன்னா கூடு.
தொடரில் ஊ வரிசை உயிர்மை எழுத்து உள்ள சொல் எது? சிவப்பு நூல் வாங்கு. இதுல நூல்ன்றதுதான் ஊ வரிசை உயிர்மை எழுத்து. படித்து பார்த்து விடையை தேர்ந்தெடுக்க. தேனீ வந்தது, பூக்களை பார்த்தது, வண்ணம் இருந்தது ஆனால் மனம் இல்லை, குடுவையில் இருந்தது ஆனால் தேன் இல்லை. தேனீ தேன் எடுக்கவில்லை, காரணம் என்ன? வண்ண காகித பூக்கள் இருந்தன. குறிப்புகளை கொண்டு விடையை தேர்ந்தெடுக்க. முட்டையில் இருந்து குஞ்சி வந்தது, குஞ்சி வளர்ந்து பெரிதானது, கருப்பாய் அதுவும் இருந்தது, கூவி கூவி மகிழ்ந்தது. அந்த முட்டை எந்த முட்டை? காகம் வந்து கூவாது, வாத்து கூவாது, குயில் தான் கூவும், அதனால அது குயில் முட்டை. படத்தை உற்று நோக்கி விடை தருக. இது வந்து தொடர்வண்டி நிலையம். இங்க வந்து சேலம் விரைவு தொடர்வண்டி வந்து நிக்குது. இது பயணிகள் காத்திருப்பு அறை இருக்கு. இது பயணச்சீட்டு வழங்கும் அறை இருக்கு. இதுல இருந்து இப்ப நீங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். படத்தில் நீங்கள் காண்பது என்ன? இது வந்து தொடர்வண்டி நிலையம். அடுத்தது தடம் எண் 3 உள்ள தொடர்வண்டியின் பெயர் என்ன? சேலம் விரைவு தொடர்வண்டி. எழிலன் செல்ல வேண்டிய வண்டி அரை மணி நேரம் தாமதமாக வருகிறது. அவன் அதுவரை எங்கு இருப்பான்? பயணிகள் காத்திருக்கும் அறையில இருப்பான். சிக்ஸ்த் லெசன் சிறுக சிறுக. படம் பார்த்து பேசுவோம். சிறுக சிறுக. என்ன செய்கிறீர்கள் தாத்தா? இவர் வந்து உண்டியல்ல காசு போடுறாரு. அதை பார்த்துட்டு பேத்தி வந்து என்ன செய்கிறீர்கள் தாத்தா அப்படின்னு கேக்குறாங்க. காசு சேர்க்கிறேன் செல்லம், தேவையான நேரத்திற்கு உதவும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. 2 ரூபாயை வைத்து என்ன செய்ய முடியும் தாத்தா அப்படின்னு பேத்தி கேக்குறாங்க. அப்படியா சொல்கிறாய்? சரி, என்னுடன் வா, குளிக்க வேண்டும் என்றாயே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கூட்டிட்டு போறாரு. நீ இந்த நீரில் குளிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே சொட்டு சொட்டாய் வருகிறது, இதில் எப்படி குளிக்க முடியும் தாத்தா அப்படின்னு பேத்தி கேக்குறாங்க. நீ சற்று நேரம் விளையாடி விட்டு வந்து பாரு அப்படின்ட்ட உடனே சரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு விளையாட போயிடுது. அடுத்தது விளையாடி விட்டு வந்து விட்டாயா, போய் குளி அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அட, சொட்டு சொட்டாய் வந்து இவ்வளவு தண்ணீர் நிரம்பி விட்டதா? சொட்டு சொட்டாய் சேர்ந்து வாளி நிரம்பியது அல்லவா? அது போல சிறிது சிறிதாக சேர்க்கும் காசும் என்னவாகும் என்பது புரிந்தது தாத்தா அப்படின்னு பேத்தி தாத்தாட்ட சொல்றாங்க. எது வீண்? படத்தை உற்று நோக்கி வட்டமிடுக. இங்க யாருமே இல்ல, உட்கார்ந்து இல்ல, ஆனா ஃபேன் ஓடுது, அது வீண், அதனால அதை வட்டம் போடுறோம். தண்ணீர் வீணாகும் இடம் எது? இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்க மோட்டர் தண்ணி இறைச்சி வயலுக்குலாம் போகுது. இங்க வந்து பக்கெட்ல இருந்து வழிஞ்சு ஓடுது. பக்கெட்ல இருந்து வழிஞ்சு ஓடுறதுதான் வீணாகுது. எதிலிருந்து எதை அறியலாம்? பொறுத்துக. சிலந்தி வந்து கூடு கட்டுறது தொடர் முயற்சி. காகம் உணவு சாப்பிட்றது வந்து பகிர்ந்து உண்ணுதல். அடுத்தது எறும்பு உணவு சேமிக்கிறது, உணவு ஒரு உணவா சேமிச்சு எடுத்துட்டு போறது சேமிப்பு. முதல் எழுத்தை மாற்றி சொல்லை எழுதுவோம். இங்க என்ன இருக்கு? மேல பால் இருக்கு. அதுல முதல் எழுத்தை மாத்தினா நமக்கு என்ன சொல் வரும்? வாள். இங்க நாய், இங்க பாய், இங்க வயல், இங்க முயல். படக்கதையை படித்து நிரப்புவேன். பசி பசி நான். இது யார்? இது எலி. இது பந்து, இது பட்டம். அடுத்தது இது ஊதல், இது இஞ்சு, இது அப்பளம். படிப்போம் எழுதுவோம். வா வா அப்படின்னு சொல்லிட்டு முட்டையிலேருந்து வர கோழி குஞ்சுக்கிட்ட கோழி சொல்லுது. அடுத்தது நட நட, அடுத்தது குதி குதி, அடுத்தது பர பர. இதே மாதிரி நம்ம இதுல ஃபில் பண்ணணும். இங்க நட நட, வா வா, குதி குதி. மறைந்துள்ள சொற்களை கண்டுபிடித்து எழுதுவேன். இங்க என்னென்ன சொல் இருக்கு? தந்தம், இங்க கூடு, பூரி, நூல், மூங்கில், பீரங்கி,
நாற்று, சிங்கம், காகம், எறும்பு, மீன் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க எந்தெந்த வார்த்தைகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சி இதுல நீங்க லைனா எழுதணும். தந்தம், கூடு, பூரி, நூல், மூங்கில், எறும்பு, காகம், மீன், சிங்கம், பீரங்கி, நாற்று. தொடரை படிப்போம், உரிய சொல்லை எழுதுவோம். இது என்னது? இது ஃபர்ஸ்ட்ல அடுப்பில் எரிவது தீ, பாப்பா அணிவது மணி, தாத்தாவிடம் உள்ளது விசிறி, வானத்தில் பார்க்கலாம் வானவில், இருசக்கர வாகனம் மிதிவண்டி. வட்டமிட்ட எழுத்துக்களை கொண்டு சொல் உருவாக்குக. இங்க என்ன வட்டம் போட்டிருக்காங்க? சி ர க இம், சீரகம். சீரகம்ன்றத நீங்க இந்த கட்டத்துல எழுதணும். இரண்டு படங்களுக்கு தொடர்புடைய சொல் எது? இது வந்து மான், இது மாடு. ரெண்டுமே என்ன சாப்பிடும்? புற்களை சாப்பிடும். படத்தையும் சொல்லையும் இணைத்து எழுதுக. படத்துல என்ன இருக்கு? மீன் இருக்கு, மீன் நீந்துகிறது, மூங்கில் காடு. படத்திற்கு உரிய சொல்லை எழுதுக. இது என்னது? இது முதல் படம், இது விசிறி. அடுத்தது முறுக்கு. படத்திற்கு உரிய தொடரை டிக் செய்க. இது என்னது? இது மரத்துல அணில் இருக்கு, மரத்தில் அணில்ன்றதுதான் சரியான பதில். கோடிட்டு இணைக்க. இது குளம், அருவி, கிணறு. கீழ்காணும் தொடருக்கு தொடர்புடைய படம் எது? இளநீர் குடித்தான் அப்படின்னா எது இளநீர் குடித்தான்? தென்னை மரம் இதுலதான் இருக்கு. இதுதான் இளநீர் குடித்தான்ற பதில். ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான். இளநீர் குடித்தான். நீங்க இதுல மார்க் பண்ணணும். முதல் எழுத்தை மாற்றி சொற்களை உருவாக்குக. துண்டு, நண்டு, வண்டு, செண்டு. படித்து காட்டுக. கி, டி, மூ, இச், சு. படி, சுறா, குருவி, பாடல், நூறு, மூங்கில், நுங்கு தின்றான். சொல்ல கேட்டு எழுதுக. இங்க எழுத்துக்கள் நீங்க ஏதாவது எந்த எழுத்து வேணாலும் போட்டுக்கலாம். அந்த எழுத்துல இருந்து இங்க சொற்களை எழுதணும். ப, டு, கோ, பா. படு, பாடு, கொடு. மகிழ்ந்து செய்வேன். கடல் இச்சொல்லுடன் சரியாக பொருந்தும் சொல் தொகுப்பு எது? கடல்ன்றதுல மீன் இருக்கும், நண்டு இருக்கும், சிப்பி இருக்கும். இது ரெண்டாவது தான் சரியான பதில். சூழலுக்கு பொருந்தாத தொடர் எது? சத்தான பழங்கள், குவளையில் தண்ணீர், சுற்றும் பம்பரம். சுற்றும் பம்பரம்ன்றதுதான் சூழலுக்கு பொருந்தாதது. விளம்பர பலகையை பார்த்து விடையை தேர்ந்தெடுக்க. குறிஞ்சி துணிக்கடை. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் வாருங்கள், வாங்கி செல்லுங்கள், குறைந்த விலையில் நிறைந்த தரம். குறிஞ்சி துணிக்கடையில் யாருக்கெல்லாம் ஆடை கிடைக்கும்? பெரியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு. படத்திற்கு உரிய தொடர் எது? புறா வானில் பறக்கிறது. படங்களின் பெயர்களை கொண்டு நிரப்புக. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? எறும்பு, கரும்பு கொடுத்திருக்காங்க. இதுதான் நீங்க இங்க ஃபில் பண்ணணும். மும்தாஜ் கரும்பு ஒன்றை தின்று கொண்டிருந்தால் அப்போது அங்கு எறும்பு வந்தது.
விளம்பர பலகையை பார்த்து விடையை தேர்ந்தெடுக்க. அறுசுவை உணவகம். இனிப்பு வகைகள், இங்கே கார வகைகள் கொடுத்திருக்காங்க. இனிப்பு வகைகள்ல சோள பணியாரம், பாசிப்பயிறு பாயாசம், கேழ்வரகு அடை, தினைமாவு உருண்டை. கார வகைகள்ல சுண்டல், பருப்பு வடை, வாழைப்பூ வடை, கேழ்வரகு அடை. அதுல இருந்து இப்ப கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. அறுசுவை உணவகத்தில் இனிப்பிலும் காரத்திலும் கிடைக்கும் உணவுப் பொருள் எது? ரெண்டுத்திலுமே இருக்கிற லிஸ்ட் எது? கேழ்வரகு அடைன்றது இனிப்புலயும் இருக்கு, காரத்திலையும் இருக்கு. அப்ப கேழ்வரகு அடை 3வது பதில் தான் சரியான பதில். தொடரை படித்து விடையை தேர்ந்தெடுக்க. மணி மாலை நேரத்தில் புத்தக பையுடன் சென்றான். மணி எங்கிருந்து எங்கு சென்றான்? மாலை நேரத்துல புத்தக பைனா பள்ளியிலிருந்து வீட்டுக்கு சென்றான். 2வது ஆன்சர் தான் கரெக்ட். பொருத்தமான சொல்லை நிரப்புக. குமரன் பொருட்காட்சிக்கு சென்றான். அங்கு அவன் சோளப்பொரி வாங்கி தின்றான். இங்கே அவன்றது 2வது பதிலா இருக்கு. அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது படித்து காட்டுக. வானத்தில் மேகம், கடற்கரை மிகவும் அழகானது, மான்கள் துள்ளி ஓடின. எழுத்துக்கள் சொற்களை கேட்டு எழுதுக. எழுத்துக்கள் அதே மாதிரி இங்க என்ன எழுத்து வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். என்ன எழுத்து நம்ம போடுறோமோ அதுல இருந்து நம்ம சொல் உருவாக்கணும். மகிழ்ந்து செய்வேன். கட்டங்களுக்கு உரிய நிறுத்தக்குறிகளை தேர்ந்தெடுக்க. ஆனந்தன், நீலா, உனக்கு என்ன பரிசு கிடைத்தது? விளையாட்டு புத்தகம். இனிமேல் புதிய புதிய விளையாட்டுகள் விளையாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன இந்த நிறுத்தற்குறிகள் வரணும் அப்படின்றதுனா, இங்க கேள்விக்குறி வரணும், இங்க ஆச்சரியக்குறி வரணும். அப்பனா எந்த பதில் சரியா இருக்கும்? இந்த 3வது ஆப்ஷன்ல தான் இந்த பதில் இருக்கு. அப்ப 3வது விடை தான் சரியான விடை. அடுத்தது தொடருக்கு பொருத்தமானதை கண்டுபிடித்து எழுதுக. மரம் வளர்த்தால் மழை கிடைக்கும், உழவு செய்தால் உணவு கிடைக்கும். கவிதா ஒரு கதையை படித்தால் இன்று அவள் போட்டிக்கு செல்கிறான். அவள் படித்ததை போட்டியில் நன்றாக கூறுவாள். கவிதா எந்த போட்டியில் கலந்து கொள்ள போகிறாள்? கதை சொல்லும் போட்டி. படித்து பார்த்து விடை தருக. இன்று காலையிலேயே மழை பெய்து கொண்டிருந்தது. ஆதிரன் பள்ளிக்கு புறப்பட்டு கொண்டிருந்தான். நண்பர்கள் யாரும் உடன் இல்லை. அப்பா நாளை குடை வாங்கி வருவதாக கூறினார். ஆதிரனின் பள்ளி நடந்து செல்லும் தொலைவில் தான் இருக்கிறது. ஆதிரன் நனையாமல் பள்ளிக்கு சென்று விட்டான். எப்படி சென்றிருப்பான்? பேருந்துல ஏறி சென்றிருக்கலாம்னா அது நடந்து போற தூரத்துல தான் இருக்கு ஸ்கூலு. குடைபிடித்து சென்றிருக்கலாம்னா நாளைக்கு தான் அப்பா வாங்கி தரதா சொல்லியிருக்காங்க. மழை நின்று இருக்கலாம்ன்ற பதில் கரெக்டா இருக்கும். 3வது பதில் தான் சரி. பொருந்தாத கூற்று யாருடையது? தேர்ந்தெடுத்து எழுதுக. அருவி சொல்லுது மேலிருந்து கொட்டுவேன் ஒலி எழுப்புவேன் அப்படின்னு. ஆறு சொல்லுது வளைந்து செல்வேன் இரு கரைகள் உண்டு. கடல் சொல்லுது அலைகள் இருக்கும் என் தண்ணீர் இனிக்கும். கடல் தண்ணி உப்பு கரிக்கும், அது இனிக்கும்னு கொடுத்துருக்காங்க. அதனால கடல் சொல்றதுதான் தவறு. கடல்ன்றது 1ஆம் நம்பர்ல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் மார்க் பண்ணணும் நீங்க. அறிவிப்பை படித்து தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க. பொங்கல் விழா கொண்டாட்டம், விளையாட்டு போட்டிகள், காலை கபடி போட்டி 10 மணி, கயிறு இழுக்கும் போட்டி 11:30 மணி, மாலை ஓட்ட போட்டி 3 மணி, தவளை ஓட்ட போட்டி 5 மணி. சிறப்பு பேச்சாளர் கவிநிலவன். தலைப்பு உழவின் சிறப்பு, நேரம் இரவு 7 மணி. இதுல விளையாட்டு போட்டிகளில் ஓட்ட போட்டி இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஓட்ட போட்டி இருந்துச்சு, அதனால இதுதான் தவறு. 3வது ஆன்சர் தான் நீங்க மார்க் பண்ணணும். உரையாடலை படித்து விடையை தேர்ந்தெடுக்க. நகுலன், ஆல்வின். இன்று காலை நீ என்ன சாப்பிட்டாய்? நான் சாப்பிட்ட உணவின் பெயரில் கல் இருக்கும், ஆனால் உணவில் கல் இருக்காது. நீ என்ன சாப்பிட்டாய்? நான் ஆசையாக சாப்பிட்டேன். ஆசை என்ற சொல்லில் ஓர் எழுத்தை மாற்றினால் நான் சாப்பிட்ட உணவு கிடைக்கும். அப்ப என்ன பதில்? ஆல்வினும் நகுலனும் என்ன சாப்பிட்டிருப்பார்கள்? பொங்கல், தோசை.
பத்தியை படித்து அதற்குரிய சரியான படத்தை தேர்ந்தெடுக்க. இளங்கோ பள்ளிக்கு நடந்து செல்கின்றான். அவனுடைய அம்மாவும் அப்பாவும் வயலில் நின்று கொண்டிருந்தனர். வயலோரம் இருந்த பலாமரத்தை பார்த்தான். அப்பா நாளை பலாப்பழம் பறித்து தருவதாக கூறியதை எண்ணிக்கொண்டே நடந்தான். இப்ப எந்த படம் இந்த பேசேஜுக்கு ஏத்த மாதிரி இருக்கு? இது ரெண்டுத்துல தான் பலாமரம் கொடுத்துருக்காங்க. இதுல தான் நடந்து போறான். முதல் படத்துல தான் அவன் வந்து நடந்து போற மாதிரி இருக்கு. அப்ப முதல் படம் தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நீங்க மார்க் பண்ணணும். அடுத்தது படித்து காட்டுக. சாலையில் பேருந்து சென்றது. இரவில் நிலா அழகாக தெரிந்தது. நண்பர்கள் உணவை பகிர்ந்து உண்டனர். இதுல 3rd ஸ்டாண்டர்ட் 2nd டேர்ம் மலர் தமிழ் ஒர்க் புக் கம்ப்ளீட்டட். தேங்க்யூ.